எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது நியாயாதிபதிகள் 6:16 சொல்லுகிறது, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார். என் அன்பு மகனே மகளே, ஒருவேளை யார் உன்னோடு கூட இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உன்னோடே கூட இருப்பார். நீ வாழ்ந்திருக்கும் போது உன்னோடே கூட இருப்பார். நீ தாழ்ந்திருக்கும் போது உன்னோடே கூட இருப்பார். நீ கைவிடப்பட்ட சூழ்நிலை உன்னோடு கூட இருப்பார். நீ கலங்கி நிற்கிற சூழ்நிலை உன்னோடே கூட இருப்பார். நீ ஏங்கி நிற்கிற சூழ்நிலை உன்னோடே கூட இருப்பார். நீ எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிற சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னோடே கூட இருப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் நம்மோட கூட இருப்பார். ஒருவேளை எல்லாரும் விலகி போகிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்பொழுது கர்த்தர் என் கூட இருக்காரா பிரதர், என் கூட இருப்பாரா பிரதர், என் கூட இருக்காரா இல்லையான்னு தெரியலையே, அவர் இருந்திருந்தா ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது, அவர் இருந்திருந்தா ஏன் எனக்கு இந்த அவமானம், அவர் இருந்தால் ஏன் எங்கள் வீட்டில் இப்படி ஒரு இழப்புகள் வருதுன்னு சொல்லி பல கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் என்ன இழப்புகள் வந்தாலும் அவர் உன்னோடே கூட இருப்பார். நீ போகிற இடத்தில், பிரயாணம் செய்கிற இடத்தில், வேலை செய்கிற இடத்தில், உட்காருகிற இடத்தில், பழகுகிற இடத்தில் அவர் உன்னோடே கூட இருப்பார் என்பது எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தர் நம்மோடே கூட இருக்க வேண்டுமே. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோசுவா 1:9 சொல்வது, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்குள்ளாக ஒரு பலன் தேவை, திட மனது இருக்க வேண்டும், கலங்க தேவையில்லை. இப்படி நாம் கர்த்தருக்குள் உறுதியாய் நிற்கும் பொழுது அவர் நம்மோடே கூட இருப்பார். இன்றைக்கி பயம் வரும்பொழுது கலக்கம் வரும், கலக்கம் வரும்போது திகைப்பு வரும், பயம் எல்லாம் சேர்ந்து வரும்போது சந்தேகமும் சேர்ந்து வரும். எல்லாம் சேர்ந்து வரும்போது நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். எந்த இடத்திற்கு போனாலும், நீ சிங்க கெபிக்கு போனாலும் அங்கேயும் கர்த்தர் இருப்பார். நீ அக்கினி சூளைக்குள் போக வேண்டிய சூழ்நிலையாக இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் இருப்பார். நீ சிறைச்சாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையாக இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு கருத்தில் ஒப்புக்கொண்டு நான் ஜெபிக்கிறேன். மகிமையான தெய்வம், மகிமையான காரியங்களை செய்வீராக. உன்னதமான கர்த்தருடைய கரம் என் பிள்ளைகளை ஆதரித்து நடத்தட்டும். எல்லா இருளும் வெளிச்சமாய் மாறட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக. தடைகளை நீக்குகிறவர் எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒன்று கூட கர்த்தரின் கிருபையாய் இறங்குவீராக. ராஜா, தயவும் காருண்யம் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். எல்லா இருளும் இப்பொழுது அந்தகாரமும் விலகி போகட்டும். ஆண்டவரே, பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யும். நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.